கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்னைக்கு வாசிக்க போகிற சங்கீதம் 30. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தர் நம்மை கைதூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய தயவு நம்மேல் இருக்கிறதுனால நம்முடைய பர்வதத்தை அவர் திடமாய் நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம் தோல்வியிலேயோ கண்ணீரிலேயோ அவமானத்திலேயோ வெட்கப்பட்டு கலங்கி நிற்பதை தேவன் ஒரு நாள் விரும்புகிறதில்லை. கண்ணீரோடு கலங்கி நம்பிக்கையற்று நிற்பதை நம் தேவன் விரும்புகிறவர் அல்ல. அவர் நம் சார்பிலே நிற்கிறவர், நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அன்று தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். சவுல் தனக்கு விரோதமாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த போதும் குற்றமில்லாத தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்து கொண்டு இருக்கிறவனாக இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து நிற்கும்போது, கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளும்போது அவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? வாங்க சேர்ந்து வாசிக்கலாம். நம் கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் செய்வார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென்.